மீதமான சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து அதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கரைத்து தோசை வார்த்து பாருங்கள், ருசியாக இருக்கும். பாலை உறை ஊற்றும் பொழுது மிக சிறிய அளவு புளி சேர்த்தால் நல்ல சுவையான கெட்டி தயிர் கிடைக்கும். கிராமத்தில் இருப்பவர்களுக்கு பின்பற்றும் குறிப்பு இது. ரவையை நெய் விட்டு சிவக்க வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வைத்து பின்னர் கேசரி செய்தால் சுவை அற்புதமாக இருக்கும். தயிரில் இஞ்சி தோலை சீவி தட்டி போட்டால் தயிர் விரைவில் புளித்து போகாது. சப்பாத்திக்கு மாவு பிசையும் பொழுது கொஞ்சம் உப்பை கையில் தடவிக்கொண்டால் மாவு கையில் ஒட்டிக்கொள்ளாது. காய்ச்சல் ஏற்பட்டு அதனால் உடல் எடை குறைந்து போனவர்கள் காளானில் தினமும் சூப் வைத்து குடித்தால் உடல் எடையை அதிகரிக்கலாம். கிரேவி வகையாரில் செய்யும் பொழுது பிடி வேர்க்கடலையை எடுத்து தோல் நீக்கி அரை மணி நேரம் நீரில் ஊற வைத்து நைஸாக அரைத்து சேர்த்தால் கிரேவி ரிச்சாகவும் டேஸ்ட் அபாரமாகவும் இருக்கும். இறாலை சமைக்கும் பொழுது 10-13 நிமிடங்கள் மட்டுமே வேக வைக்க வேண்டும். அப்படி வேக வைத்தால்தான் இறால் மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும். 15 நிமிடங்களுக்கு மேல் வேக வைத்தால் இறால் ரப்பர் போல் ஆகிவிடும்.